in a GP. GP means geometric progression of a positive term. Positive term. If any term is equal to the sum of next two terms, find the common ratio of the GP. அப்ப பாத்தீங்கன்னா எனி டேர்ம் சொல்றாங்க. அப்ப ஏஎன் எடுத்துக்கலாம். ஏஎன்னா எனி டேர்ம் வச்சுக்கலாம். சம் ஆஃப் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ங்கிறாங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் டூ டேர்ம். அப்ப ஏஎன் பிளஸ் ஒன் சாரி என்ன சொல்லலாம், சம் ஆஃப் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் சொல்றாங்க. சம்முக்கான ஃபார்முலா என்ன, ஏ n இன்டூ ஏ ஆர் பவர் n மைனஸ் ஒன்னு தான் சம்முக்கான ஃபார்முலா. சாரி ஏ ஆர் பவர் n இல்லைங்களா? சரி, அப்ப அந்த சம்முக்கான ஃபார்முலாவை நான் என்ன பண்ண போறேன், இதுல அப்ளை பண்ண போறேன். இருங்க, இன்னும் தெளிவா ஜெனரல் ஈக்குவேஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏஎன், அப்ப அடுத்த டேர்ம் வந்து என்னவா இருக்கும், ஏஎன் பிளஸ் ஒன்னா இருக்கும். ஏஎன் பிளஸ் ஒன், ஏஎன் பிளஸ் டூ. சரிங்களா? அப்ப எனி டேர்ம் எடுத்துட்டு அடுத்தடுத்த டேர்முக்கு எனி டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ். ஸோ இதோட அடுத்த ரெண்டு டேர்முக்கு ஈக்குவல் இருக்காங்க. அதை இங்க சொன்ன மாதிரி ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப நம்ம சம் ஆஃப் இஃப் எனி டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் சொல்லிருக்காங்க. அதனால நம்ம சம் எடுத்துக்கலாம். ஏ ஆர் பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் n-க்கு பதிலா n பிளஸ் ஒன்னு போடணும், மைனஸ் ஒன் பிளஸ் ஏ ஆர் பவர் n-க்கு பதிலா n பிளஸ் டூ போட்டுக்கணும், மைனஸ் ஒன். ஸோ இதை கொடுத்துருக்கத வச்சு நம்ம இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ ஆர் பவர் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் கேன்சல் ஆயிரும். இப்போ ஏ ஆர் ஆர் பவர் n மட்டும் வரும். அடுத்து ஏ இங்க பிளஸ் ஒன், இங்க பிளஸ் டூ இருக்கு, ரிமூவ் மைனஸ் ஒன்னை ரிமூவ் பண்ணா பிளஸ் ஒன் மட்டும் வரும். ஏ ஆர் பவர் n பிளஸ் டூ வரும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி எழுதலாம்னா, n plus 1 n plus 1 இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, a r power n by r equal to a r power n plus a r power n into r அப்படின்னு வரும். ஆக்சுவலா a r power n ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ரிமைனிங் என்ன இருக்கு, a by r இருக்கு. equal to r power n எடுத்துட்டோம்னா common factor, then take it outside as a common factor r power n, remaining will be a also taken, a also there is a also here, a r power n எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும், இங்க 1 இருக்கும், இங்க r இருக்கும். இங்கேயும் லெஃப்ட் சைடு ரைட் சைட்லயுமே ஏ ஆர் பவர் n இருக்கு. கேன்சல் அவுட் பண்ண ஆர் பவர் n ஆர் பவர் n ஏ ஏ கேன்சல் பண்ணோம்னா 1 by r equal to 1 plus r. அப்ப 1 equal to r of 1 plus r, r plus r square. So 1 equal to r plus r square. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. r square plus r minus 1 equal to 0. So this is equation, this became a quadratic equation. Quadratic equation நால நம்ம என்ன பண்ணலாம், formula யூஸ் பண்ணலாம். minus b plus or minus root of b square
minus 4ac by 2a யூஸ் பண்ணோம்னா ஸோ இங்கே ஏன்னா 1b 1c வந்து -1 எல்லாம் a வந்து என்ன a வந்து 1 b வந்து -1 of 1 plus or minus root of 1 square minus 4 a வந்து 1 and c வந்து -1 by 2a என்ன பண்ணலாம் ஆல்பா பீட்டான்னு 2 ரூட்ஸ் கிடைக்கும். அதாவது ஆருக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ -1 plus or minus root of 1 plus 5 minus of minus plus சரிங்களா? அப்போ பாருங்க இங்க b squared minus 4ac 4 சாரி இங்க 4 வரும். 4 whole divided by 2. ஸோ ஆருக்கு ஆல்பா பீட்டா அப்படின்ற 2 பவர்ஸ் இருக்கு. அண்ட் எப்படி வச்சுக்கலாம் 1 பிளஸ்ன்னு வச்சுட்டோம்னா √5 divided by 2 ஆர் -1 மைனஸ்ன்னு வச்சுட்டோம்னா √5 by 2. ஸோ எனக்கு ஆர் வந்து 2 வேல்யூ ஆர் இருக்கு. அப்போ காமன் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா? காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்க வேண்டாம். ஸோ அதனால we can choose this சரிங்களா? ஏன்னா ஆர் வந்து ஏன் பாசிட்டிவ்ல இருக்குதுன்னா there is no negative terms in this positive number gp of positive terms அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர் இஸ் டேக்கன் as a positive term. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவ் டேம் மட்டும் எடுத்துக்கும். ஓகே நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலாம். இஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் n terms of a GP are A and B. First and nth term of GP A and B respectively, and if P is the product of the first n terms, prove that P squared equal to AB power n சொல்லிருக்காங்க. First term, if the first and nth term of GP are A and B, first and nth term of GP are A and B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. First term வந்து A, nth term வந்து B. First term ஏன்னு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை, அது காமனா நமக்கு தெரியும். First term always we specify the first term as a A, there is no problem. அப்போ nth term வந்து B, B equal to nth term. அப்ப nth termனா நம்ம எப்படி எழுதலாம்னா A or n-1 எழுதலாம் nth term. அப்ப nth term எப்படி எழுதலாம் தான். ஸோ nth term ஜெனரல் term இப்படி தான் இருக்கும். ஸோ அப்ப நமக்கு எனக்கு ஆர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஏன் ஆர் வேணும்னா நமக்கு இங்க சொல்லியிருக்காங்க P is a product of first n terms இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஜெனரல் டேர்ம்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர் வேணும். பாருங்க இதுல B by A equal to R power n-1 அப்படின்னு வரும். ஆர் மட்டும் வேணும்னா B by A அப்படியே என்ன பண்ணலாம், இந்த பவருக்கு ரைஸ் பண்ணிக்கலாம், 1n-1 பவருக்கு ரைஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்ஸ் தான், ஆர் கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க, P is the product of first n term சொல்றாங்க. அப்ப இது மாதிரி ப்ரூவ் பண்ணணும். அப்படிங்கல நம்ம P is the product of the first n term, n terms அப்படியே வரிசை எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கணும். n terms இதுதானே AR அது வரைக்கும். அப்ப first term A, second term AR,
தேர்ட் டேர்ம் ஏஆர் பவர் 1ன்னா இங்கே 2 வரும். அப்படியே ஃபோர்த் டேர்ம் அப்படியே போயிட்டே இருக்கு, ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் nth டேர்ம் வரைக்கும் ஆர் பவர் n மைனஸ் 1. nth டேர்ம் இப்படி தானே எடுத்திருக்கோம். ஸோ அது வரைக்கும் வச்சுக்கிட்டோம். இப்போ அது என்னன்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்கிறோம். பி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிவன், அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. சரி, அப்போ பி அப்படி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா, நான் ஏ இங்க ஒரு விஷயம் பண்ண போறேன். என்ன பண்ணலாம்னா, மொத்தமா ஏ எத்தனை இருக்குது, ஆர் எத்தனை இருக்கு. ஏ வந்து NA இருக்கு. அழகா இங்க பாருங்க, ஆர் வந்து n மைனஸ் 1ல முடிஞ்சிருக்கு. இங்க ஆர் வரல. அப்ப மொத்தமா ஏ வந்து NA இருக்கணும், ஏ பவர் n இருக்கணும். ஸோ தான் தெரியும். மீதி எல்லாமே ஆரா இருக்கும். அப்ப ஆர் இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கியூப் இன்டூ அப்படியே ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ இப்படி நான் பண்ணியாச்சு. அழகா இப்படி நான் பண்ணியாச்சு. அப்ப எனக்கு என்ன தெரியும், பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. பேஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏ பவர் n, அப்ப பேஸ் 1 2 3 எல்லாமே பேஸ் வந்து 6 தான். பவர்ஸ் என்ன இருக்கு, 1 + 2 + 3 அப் டு n மைனஸ் 1 வரைக்கும் இருக்கு. சரிங்களா, பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம் முன்னாடி நடத்தல இல்லை, நானு இப்பதான் நடத்துறேன். இப்ப பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இத நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜெனரல் டேர்ம்ஸ்ல நம்ம எழுதலாம். இதை ஆர் மேல இருக்கிற இதை வந்து 1 2 3 அப் டு n மைனஸ் 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம் எடுக்க போறோம். அது அப்ப ஏ பவர் n ஆர் n இன்டூ n மைனஸ் 1 பை 2 எடுத்தாச்சு. ஆக்சுவலா என்ன பண்ணலாம், ஸோ இப்ப இதுல நமக்கு தான் தெரியும் 1 + 2 + 3 + 4 + up to n மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப n இன்டூ நார்மலா n டேஷ் இன்டூ n டேஷ் + 1 அப்படின்னு இங்கே இதை தான் n டேஷ்னு வச்சுக்கிறோம். n மைனஸ் 1 வரைக்கும் தான் n டேஷ்னு வச்சுக்கிறோம். அப்போ பை 2 இதான் ஃபார்முலா. nth டேர்ம் சம், அதாவது இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் இருந்துச்சுன்னா சம் எடுக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே n மைனஸ் n வரைக்கும் நமக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். நமக்கு இங்கே n மைனஸ் 1 இருக்கு, அதனால நான் இதை n டேஷ்னு வச்சுக்கிறேன். ஃபார்முலா தானே. இப்போ n டேஷ்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுவோம், n மைனஸ் 1 இங்கே n மைனஸ் 1 + 1 ஹோல் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா க்ளோஸ் பிராக்கெட் போட்டுங்க. இந்த 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ n இன்டூ n மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 வந்துருமா. இதைத்தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா, அதான் இங்கே போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ இதெல்லாமே என்ன பி தானே, பி. இப்போ பி எனக்கு ஆருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போறேன். பி ஈக்குவல் டு ஏ பவர் n, ஆருக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன கண்டுபிடிச்சோம், பி பை ஏ. இங்க என்ன இருக்கு, பி பை ஏ. சாரி, என்ன கண்டுபிடிச்சோம் ஆருக்கு பதிலாக, ஒன் பை n மைனஸ் 1 இருக்கு. ஹோல் பவர் இங்க என்ன இருக்கு, இதை போடுவோம். n இன்டூ n மைனஸ் 1 பை 2. பவருக்கு மேல பவர் இருந்தா என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணிடலாம். ஸோ அப்போ பாருங்க, 1 பை n மைனஸ் 1 இன்டூ n இன்டூ n மைனஸ் 1 பை 2. ஸோ என்ன பண்ணலாம், கேன்சல் அவுட் பண்ணலாம் பாருங்க. இதையும் ரிமைனிங் என்ன வருது, n பை 2 வருதா. ஸோ அப்போ சுருக்கி எழுதிக்கலாம். E equal to a power n
a பவர் n இங்க வந்து b by a n by 2 வருது. சரிங்களா? இப்ப பார்த்தா இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். a பவர் n இங்க இந்த இருக்க காமன் இதுக்கும் பொதுவானது. அப்ப a பவர் மைனஸ் n by 2 வரும் அண்ட் b பவர் n by 2 வரும். ஸோ இதுல காமன் இதுக்கும் பவர் தான் இதுக்கும் பவர் தான். இதை மேல கொண்டு போகும்போது மைனஸ் n by 2 அதான் இப்படி பண்ணிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் a பவர்னு போட்டு பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? n மைனஸ் n by 2 இன்டூ b பவர் n by 2. ஸோ ஒன்ல இருந்து 1 by 2 மைனஸ் பண்ணா ஒன்னு ஹாஃப் வரும்ல, அது மாதிரி இங்க n by 2 பாசிட்டிவ் ஹாஃப் வரும். a பவர் n by 2 இன்டு b பவர் n by 2, அதாவது ab பவர் n by 2 காமன் பவரா போட்டுருக்கு. ஸோ p புரிஞ்சுக்கங்க, n மைனஸ் n by 2 னா எல்சிஎம் எடுத்து n by 2 தான் வரும். அதான் பண்ணிருக்கு. அப்போ எனக்கு p ஈக்குவல் டு ab பவர் n by 2னு கிடைச்சிருக்கு. அப்போ என்ன கணக்கில் கொடுத்துருக்கிறது p ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ab ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயருக்கு மேலே ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சாரி, n by 2 தானே இங்கே, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n by 2ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் n கிடைக்கும். அப்போ நமக்கு தான் ப்ரூவ் பண்ணுங்கிற கிடைச்சிருச்சு, ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ab பவர் n. ஸோ இதான் விச் இஸ் ஹாவ் டு பி ப்ரூவ்டு, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் சம்ஸ் பார்க்கறது நம்ம மேக்ஸ் கோர் கான்செப்ட்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஈக்குவல். அண்டு நம்மளால ஜெய் சம்ஸ் நிறைய சம்ஸ் வந்து எல்லாமே கான்செப்ட் பேஸ்டா வரும், நம்மளை யோசிக்க வைக்கும். ஸோ எல்லா சம்மையுமே போட முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்கு. அதனால மேக்சிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம் போட முடியும். சரி, ரைட், குட். கோர் கான்செப்ட்ல நம்ம ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு ஜிபி கேட்குறாங்கன்னா, டேர்ம்ஸ் காமன் ரேஷியோ இது மாதிரி கேட்குறாங்கன்னா, ஃபைனட் டேர்ம்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 3 டேர்ம்ஸ் இருக்கு, 4 டேர்ம்ஸ் இருக்கு. இது மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வி நீட் டு செலக்ட் அ ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ நம்ம ஒரு 3 டேர்ம்ஸ் இருக்கு, அது மல்டிப்ளை எவ்வளோ வருது, அதோட சம் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏபியில் பார்த்த மாதிரி இங்கே ஜிபிலையும் நம்ம ஜென்ரல் டேர்ம்ஸை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை 3 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா ஈஸியாக மல்டிப்ளை பண்ணால், ஏன்னா ஆர்லாம் கேன்சல் ஆகி ஏ மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும்னா ஏ பை ஆர் எடுத்துக்கலாம். அடுத்து ஏ எடுத்துக்கலாம், ஏஆர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட காமன் ரேஷியோ ஆர் தான். இப்போ மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ கியூப்னு வந்து நிற்கும், அதாவது ஒரே ஒரு வேரியபிள் காணா போயிடும். அதனால ஏ கியூபை வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்டோட ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதனால ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. அதனால இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதோட காமன் ரேஷியோ வந்து என்ன ஆகும்? ஆர், காமன் ரேஷியோ ஆர் தானே, ரைட். அடுத்து பாருங்க, 4 டேர்ம் கொடுத்துருந்தா இப்போ நம்ம இதுலையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் கேன்சல் ஆகணும். அது மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம்னா ஆர் கியூப் கமா ஏ பை ஆர் கமா ஏஆர் கமா ஏஆர் கியூப் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆர் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ 4 டேர்ம் கொடுத்துருந்தா இப்படி ஈஸியா, ஏன்னா மல்டிபிள் ஃபார்ம் 4 டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆஃப் ஜிபி இஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி சூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்கே வந்து காமன் ரேஷியோ வந்து ஆர் ஸ்கொயர். அடுத்தது 5 டேர்ம்ஸ்னா எப்படி சூஸ் பண்ணிக்கலாம்னா ஏ பை ஆர் ஸ்கொயர், ஏ பை ஆர், ஏ ஏஆர், ஏஆர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நீங்க எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இங்க எத்தனை இருக்கு? ஆர், ஆர் கியூப் இருக்கா? இங்க ஆர் கியூப் வந்துருமா? மல்டிப்ளை டினாமினேட்டர் நியூமினேட்டர்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ பவர் 5 வச்சு நம்ம 5th பவருக்கு இருக்குது, அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி செலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், டேர்ம்ஸ் ஜிபியில் எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்றோம்னா ஒரு சம்ஸ் பார்க்கலாம். If the sums of 3 numbers in GP is 38 and their
product is 1728. Find them. GPA கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப நமக்கு இதுவும் கீவேர்டா இருக்கு. அப்ப 3 terms சொல்லியிருக்காங்க. நம்ம முன்ன மாதிரியே A by R, A and AR மூணும் ப்ராடக்ட் எடுத்தோம்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவல் 38. அப்ப நமக்கு நேச்சுரலா என்ன கேன்சல் ஆகுது, R கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்குது, A cube equal to 38. சரிங்களா? இப்ப A cube 38னா A என்ன? அப்ப என்ன பண்ணலாம்? So 38 1 times 9 sorry ப்ராடக்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 178 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இப்படி வராது, 1728. அடிஷன் தான் 38. 3 numbers in the GP is 38. 3 numbers, sum of 3 numbers GP is 38. இப்போ sum தான் 38. அடிஷன் வந்து 1728. அப்போ 1728. 1728 நம்ம என்ன பண்ணலாம், கியூப் பவருக்கு ரைஸ் பண்ணணும். அப்போ A ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் கியூப் 1728. ஸோ நம்ம இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 12 வரும். ஆக்சுவலாக டேரெக்டாக 12 கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம எப்படி பண்ணிக்கலாம், 1728 பண்ணி பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2ஆல் பண்ணால் 8 டைம்ஸ் வந்து ரிமைனிங் 1 6 டைம்ஸ், அப்புறம் 4 2ஆல் பண்ணால் 4 3 அப்புறம் 2 2ஆல் 2 அண்ட் 1 டைம்ஸ் அண்ட் 6 டைம்ஸ் 2ஆல் 1 டைம்ஸ் 0 8 டைம்ஸ் 2 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 2 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் and 7 times 3 9 times 3 3 times. ஸோ இதில் ஆக்சுவலாக 3 வருது, 3 1 டைம்ஸ். இங்கே 3 வருது. இதே மாதிரி 3 பேட்டர்ன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 செட்டாக பேட்டர்ன் பண்ண முடியுமா? இப்போ 3 செட்டு 2 வரணும். வந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக இதை நம்ம பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 6 இருக்குங்களா? அப்போ 6 வருதுன்னா ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 3 செட் எடுத்துக்கலாம். 3 இருக்கிறதுனால ஒரே ஒரு 3 மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1 2 3 4 5 6 6ல் 6னா 3க்கு ஒரே ஒரு 2 மட்டும் தான் எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு 2 இதுக்கு ஒரு 2 3 2 இருக்குது. சாரி 1 2 3 அதுக்கு ஒரு 2, அடுத்த 3 2க்கு 2. ஸோ இப்போ வந்து கியூப் ரூட் எடுத்தாச்சு. 3 2s are 6 6 2s are 12 12ன்றது வந்துருச்சு. அப்போ ஏங்கிறது 12ன்னு நமக்கு தெரியும். ஸோ ஏ ஈக்குவல் டு 12. அப்போ ஏ ஈக்குவல் டு 12ன்னு தெரியுது. ஸோ அப்போ நமக்கு சம்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏ பை ஆர் பிளஸ் ஏ பிளஸ் ஏஆர் ஈக்குவல் டு 38ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ 12ன்னு தெரிஞ்சனால 2 வேரியபிளில் ஒரு வேரியபிள் தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிக்கிறது ஈஸி. 12/6 பிளஸ் 12 plus 12 into r equal to 38. சரிங்களா? அப்போ பார்த்தா என்ன பண்ணலாம், 12ல காமன் ஃபேக்டர் எடுத்துருங்க. ஸோ 1 by r plus 1 plus r equal to 38. ஸோ கேன்சல் அவுட் பண்ணால் நம்பர்ஸ் 2 சைடும் இங்கிட்ட 12 டைம்ஸ் 6 of 1 by r plus 1 plus r equal to 1 into 9. இப்போ என்ன வருது, ஸோ இதுதான் வருது. ஸோ இப்போ ஆறால் 2 பக்கத்தை மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஆறால் பண்ணினோம்னா ஆர் இங்கே வரும், இங்கே ஆர் வரும், இங்கே ஆர் ஸ்கொயர்டு வரும், இங்கே 19 ஆர் வரும், இங்கே ப்ராக்கெட் போட்டு இந்த 6 வந்துடும். ஸோ ஆறால் போத் சைடு மல்டிப்ளை. சரிங்களா? அதனால தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு கியூபிக் ஃபார்ம், ஒரு பாலினாமியல் கிரியேட் ஆகும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ என்ன வருது, 6r plus 6 இங்கே சாரி என்ன வரணும், 1 தான் வரணும். ஏன்னா r by r 1. 6 plus 6r plus 6r square equal to 19r. அப்போ பார்த்தோம்னா இந்த 19r இங்கிட்டு வந்துச்சுன்னா இது மைனஸ் சைன் ஆகும், இது கிரேட்டர்
பிளஸ் மைனஸ் அண்ட் ஆல்ஜிப்ரா சம் எடுக்கலாம். 6 மைனஸ் 13r வந்துடும் பிளஸ் 6r2 எல்லாம் எடுத்துட்டோம்னா 0. ஸோ இப்போ எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உருவாது. அப்போ நம்ம பண்ணலாம், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா யூ வில் கெட் ஆன்சர் r is what அப்படின்னு. சரிங்களா? அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வருதுன்னா, when factorize this the 3r minus 2 2r minus 3 equal to 0 when factorizing this form. சரிங்களா? அப்போ r equal to 2 by 3, r equal to 3 by 2, either this or that. Answer will be either this or that. அப்போ இதில் இந்த r போட்டு நம்ம ரெண்டு விதமான சீரீஸை உருவாக்கலாம். பண்ணும்போது 8 12 18 ஃபர்ஸ்ட்டுக்கும் 3 by 2 போடையில இல்லாட்டி 18 12 800. ஸோ ரெண்டு விதமான சீரீஸை நம்மளால சொல்ல முடியும். சரி, நெக்ஸ்ட் சம் போலாம். பார்க்க போறது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் given GP. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல சீரீஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், சம் எடுக்க போறோம். சரி, அப்ப எப்படி ஒரு சீரீஸ் எப்படி இருக்கும், Sn equal to a comma ar comma ar square comma ar cube அப்படியே ar பவர் n சாரி ar பவர் n வரும். இப்படிதான் ஒரு சீரீஸ். அப்ப n plus 1 வரும், n minus 1 வரும். சாரி, n plus 1 n plus 2 அப்படின்னு போயிட்டு, இதுக்கு முன்னாடி n minus 1 இருக்கும், n minus 2 இருக்கும். இதுக்கு பின்னாடி n minus 1 n minus 2 இது மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் n plus 1 n plus 2 போயிட்டு, இது நமக்கு தெரியும் ஒரு சீரீஸ் இப்படி இருக்குது. இதை நம்ம சம் எடுக்கிறோம்னா என்ன பண்ணலாம்னா பிளஸ் போட்டுக்கலாம். இந்த கமாக்கு பதிலாக இங்க பிளஸ் போட்டு பிளஸ் 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 அப் டு எல்லா சம்முக்கும் சம் எடுத்தோம். அதுதான் நம்ம இங்க எடுத்துப்போம். சரி, அப்ப Sn சம்னா a plus ar plus ar square up to ar n minus 2 plus ar n minus 1 எப்படி வரை. சரி, இப்ப இது Sn நம்ம வச்சுட்டோம். ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப r is a common ratio. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து r ரெண்டு பக்கத்து மல்டிப்ளை பண்ண, r ரெண்டு பக்கத்து மல்டிப்ளை பண்ணு, rsn. அப்ப இங்க r மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஆற மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த பவர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம், பேஸ் ஈக்குவலா இருக்குன்னு. அப்படிங்கல இந்த ஃபார்முக்கு தான் கிடைக்கும் கண்டிப்பா. ar ஸ்கொயர் ar கியூப் அப்படியே போய் இங்க என்ன வந்துடும், ar n மைனஸ் 1 வந்துடும். இங்க வந்து ar பவர் n வந்து, சரிதானே, இப்படி வந்து. சரி, இப்ப இது வந்து rsn. இதையும் நான் பாக்குறேன். சோ இந்த ஈக்குவேஷனையும் நான் பாக்குறேன். பார்த்து எது என்ன, இதுல இருந்து இதை நான் மைனஸ் பண்றேன், இதுல இருந்து இதை மைனஸ் பண்றேன். ஏன்னா பாருங்க, Sn மைனஸ் rsn பண்ணனா என்ன கேன்சல் ஆகும்னு பாருங்க. அழகா எது வரைக்கும் கேன்சல் ஆகும், ஏ மட்டும் நிற்கும், மீதி எல்லாமே இதுல இருக்கு, ar பவர் n வரைக்கும் இருக்கு. அப்ப என்ன ரிமைனிங் இருக்கும், இந்த டேர்ம் வரையும் காணாம போயிடும். ஆக்சுவலா இது போயிடும், இது எல்லாமே, அது எல்லாமே இங்க இருக்குது. இது அப் டு எது வரைக்கும், இது வரைக்கும் இருக்கும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும்னா, மிச்சம் இது இருக்கும், அப்புறம் இங்க இது இருக்கும்.
சரிங்களா? அதுதான் இருக்கு. இங்க ஏ மைனஸ்ல வரும், ஏன்னா இதுல இருந்து தானே இதை மைனஸ் பண்றோம், அப்படிதானே பண்ணிருக்கோம். அதனால ஏ மைனஸ் ஏ ஆர் பவர் என் வந்துருக்கு. இப்ப நமக்கு ஃபார்முலா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு, ஈஸி. ஏவை காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் ஆர் பவர் என். இங்க எஸ் பவர் என்ன காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் ஆர். அப்ப எஸ் பவர் என் மட்டும் வேணும்னா நமக்கு ஏ ஆஃப் 1 மைனஸ் ஆர் பவர் என் ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ இதான் வந்து nth டேர்ம். ஆனா சம். இப்போ இது சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி. இது என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்டு சம் ஆஃப் ஜிபி. சம் ஆஃப் ஜிபின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப எனக்கு இதுல ஒரு விஷயம் இருக்கு, 1 மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா இது நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வரக்கூடாது. ஸோ அதனால ஒரு கண்டிஷன் சொல்லலாம். இப்போ 1 வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஆர் வந்து 1 வந்துருச்சுன்னா இங்க 0 ஆயிடும். அதனால நமக்கு டிஃபைன் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு வந்து ஆர் should not be 0, ஆர் should not be 1. ஏன்னா டினாமினேட்டர் become 0 ஆயிடும். should not be 1. இந்த கண்டிஷன் இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம ஆர் வந்து 1 விட கிரேட்டரா இருக்குன்னா, ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா எந்த ஃபார்முலா எழுதிக்கலாம்னா Sn equal to A of இங்க 1 by r power n minus 1 whole divided by r minus 1. இந்த ஃபார்முலா இப்படி எழுதிக்கலாம், r power n minus 1 divided by r. ஸோ இப்போ r கிரேட்டர் இருக்கும், இல்லாட்டினா ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். r lesser than 1னா இந்த ஃபார்முலா, r greater than 1னா இந்த ஃபார்முலா. இதான் நம்ம சிம்பிளா இதில் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சரி, ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ we know the sum of given number of terms of given GP. We can use this formula as it is simple. So we can solve the sum using this formula. பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா find the sums of 7 terms of the GP, which is 3, 6, 12. எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்கோம், 3 ட காமன் ரேஷியோ இருக்குங்க. A equal to 3, R equal to எதால மல்டிப்ளை பண்ணா 6 வருது, 6 by 3 னா 2 வரும், 2. R equal to 2, so common ratio is 2. So up to 7th terms we need to take sum. S7 is what to find. So it is very simple sum. Always we are start with the simple and go into deep sums. So அதனால நமக்கு we can easily grasping the concept. அப்ப Sn equal to A power r power n minus 1 whole divided by r minus 1, because which is r greater than 1. So choosing this formula பிரச்சனை இல்லை. அப்ப நமக்கு எல்லா வேல்யூ இதில் போடுங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியும், இதில் கொடுத்துருக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 2 பவர் 7 minus 1 divided by 2 minus 1. சிம்பிளிஃபை பண்ணா 2 power 7. 2 power 7 னா 2 into 2 into 2. 4 2s are 8. 8 8s are 64. 64 2s are 128. அப்ப 128 வருது, minus 1 whole divided by 2 minus 1. அப்ப என்ன வரும், 127 வரும். அப்ப 3 into 127, 3 7s are 1, மீதி 3. ஸோ எவ்வளோ வரும், சாரி 127 into 3
ஸோ 21 1 மீதி 2 3 2s are 6 6 2 8 வருது. அப்போ 3 3 8 1 சரிங்களா 3 8 1. அப்போ 3 8 1ன்றது என்ன பண்ணியிருக்கோம் சம் எடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்த சம்ஸ் பார்க்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா find the sum of 7 terms in the given sequence அப்படின்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/5 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். 1/5 plus 2/5 square plus 3/5 cube. இது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து 1/5 power 4 2/5 power 5 3/5 power 6. இது செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் வந்து 1/5 power 7 plus 2/5 power 8 plus 3/5 power 9. அப்படியே அப் டு போயிட்டே இருக்கு. இந்த சீக்வன்ஸ்ல ஏ வந்து இதுதான். ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். சரி, அப்ப இதுல இருந்து காமன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா இங்க 1/5 வர மாதிரி இங்க என்ன எடுக்கலாம் 1/5 power 3 எடுத்துக்கலாம். 1/5 power 3 எடுத்துட்டா ரிமைனிங் என்ன உள்ள இருக்கும் 1/5 plus 2/5 square plus 3/5 cube. இதுலயும் அதே மாதிரி எடுக்கிறோம். 5 power 3 எடுத்த மாதிரி இங்க ஒரு டேர்ம் எடுக்கிறோம். ஸோ இங்க அதே தான் வந்திருக்கு 1/5 a அப்படியே தான் இருக்கு 2/5 square 3/5 cube. சரிங்களா. இங்க அடுத்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஈஸியா அதே மாதிரி 1/5 வர மாதிரி இங்க என்ன எடுக்கலாம் 1/5 power 6 எடுக்கலாம். 1/5 power 6 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேம் தான். 1/5 plus 2/5 square plus 2/5 cube அப்படின்னு வருது. அப் டு இதே மாதிரி போயிட்டே இருக்கு. எல்லாத்துலயுமே இந்த டேர்ம் மட்டும் காமனா இருக்குங்கிறத தெரியுது. இதுல எல்லாத்துலயுமே காமன் ஃபேக்டர் ஒரு விஷயம் இருக்கு. இது மீதி தான் ஜிபிஆர். எல்லாத்துலயுமே காமன் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அப்ப இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா என்ன வருது 1/5 plus 2/5 square plus 3/5 cube. The value 1/5 plus 2/25 plus 3/125 வரும். சரி, 3/5 cube-னா 5 5 7 125. அப்ப பாத்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 125 வரணும்னா 25 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 25 இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 10 இங்க அப்படியே 3 5 125. ஸோ 35 38 upon 125. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக இந்த நம்பர் இருக்குது, அதோட சேர்த்து இது. அப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் புரிஞ்சாச்சு. அப்போ காமன் இப்போ ஆக்சுவலாக 1/5 1/5 இதோட காமன் ரேஷியோ என்னவா இருக்கு 1/5 power 3 தான் காமன் ரேஷியோவா இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1/5 power 3ங்கிறது காமன் ரேஷியோ 6ங்கிறது தெரியும். அப்ப காமன் எல்லாத்தோட சம் எடுக்கும் போது இதோட டோட்டலா இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் வெளியில வச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஈக்குவல் டு 1 r ஈக்குவல் டு 1/5 power 3. எல்லாத்துலயும் காமனா இந்த 38/125 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு 7 டேர்முக்கு நம்ம சம் எடுக்கணும். a7 சம் எடுத்துட்டு S7 சம் எடுத்துட்டு இந்த பேட்டர்ன் வச்சு சம் எடுத்துட்டு ஸோ இந்த 38/125 மல்டிப்ளை பண்ணணும். அதான் நம்மளுடைய விஷயம். ஸோ இங்க வந்து பார்த்தா ஸோ இது 38/125 இங்க 125 இது எல்சிஎம் எடுத்து நம்ம இது பண்ணணும். எல்சிஎம் எடுத்தா கொண்டு போகணும் 5/124
இதை என்ன பண்ணலாம் 5 பவர் 21 எடுத்துக்கலாம் இங்கே மைனஸ் 1/5 பவர் 21 இன்ட்டு இங்கே இந்த இதோட இது வந்து 125 மைனஸ் 1 டிவைடட் பை 125. அப்போ அதை ரெசிபிள் எடுத்தோம்னா 125 டிவைடட் பை 125 மைனஸ் 1 வரும். ஸோ இங்கே 5 பவர் 3 அப்படியே டோட்டலாக (38 upon 125). ஆக்சுவலாக 5 பவர் 3ன்னு வச்சுக்கலாம். அப்படி ரெடியூஸ் ஆகும்போது 5 பவர் 7 வச்சுக்கலாம். ரெடியூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா you will get the answer. So 38/125. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.